அப்போ அதிகாரத்துல இருக்கவங்க அவங்களோட பையன் இவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும் அப்படின்னா கஷ்டப்பட்டு படிச்சு நம்ம எப்படியாவது கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தவங்களோட கனவு இங்க கனவாதான் போயிடும் போல. அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இன்னைக்கு வந்து இருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு 35 லட்சம் கொடுத்து வேலைக்கு வர்ற ஒருத்தவங்க கிட்ட நம்ம நியாயத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? அவங்க கட்டுற ஒரு கட்டடம் எப்படி தரமானதா இருக்கும்? அவங்களும் உள்ள வந்துட்டு திருப்பியும் லஞ்சம் ஊழல் இதை தான் பண்ண போறாங்க. இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்களோட இரு தூண்களா இருக்க ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி, இன்னொரு பக்கம் KN நேரு அவர்கள், ரெண்டு பேருமே லஞ்சம் ஊழல் இதை மட்டும்தான் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. திமுகவோட ஆட்சியிலையும் இதுதான் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. திமுகவோட ஆட்சி தொடரணுமா? செந்தில் பாலாஜி அவர்கள் 2 லட்சம் 3 லட்சம் வாங்கினதுக்கே அவரை வந்துட்டு கைது பண்ணாங்க. இப்போ KN நேரு அவர்கள் வந்து 888 கோடி வந்துட்டு ஊழல் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்துட்டு கைது பண்ணுவாங்களா? இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.